ஹாய் டியர்ஸ், எங்கள் ஊர் கிளைமேட் இப்படி தாங்க இருக்குது. நாங்கள் எப்பயுமே சத்து மாவு கஞ்சி தாங்க குடிப்போம். நீங்கள் காஃபி லவரா இல்லை டீ லவரான்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்கங்க. இந்த சத்து மாவு பவுடரை எப்படி பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு தெரியலையா? எங்கள் சேனல்லையே போய் பாருங்கங்க. நாங்கள் ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்கோங்க. ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 2 ஸ்பூன் சத்து மாவு, கொஞ்சம் பால், கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் நல்லா கையால் கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா கிளறி விட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் ஊற்றி, சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ஊற்றி கொடுங்க. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்க போகிறோங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாம் போட்டு நாங்கள் புளிக்குழம்பு வைக்க போகிறோங்க. அது எப்படின்ட்டு நான் சொல்லவா? தாளிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த காயெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நல்லா அதையும் கிளறி விட்டுட்டு உப்பு, மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் நாங்கள் அரைச்சி ஊற்றுவோங்க. தேங்காய், நிலக்கடலை இதெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, வீட்டு முன்னாடி கொஞ்சம் களை இருந்துச்சுங்க. அதனால் அப்பா களை மருந்து அடிச்சிட்டு இருந்தாருங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் பப்பாளி மரம் இருக்குது. அதனால் அதை பழுத்துருச்சுங்க. அதுலேருந்து எடுத்து நாங்கள் பப்பாளி அறுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. தேங்க்யூ.